ஓம் நமச்சிவாய. 2025ஆம் ஆண்டு பலன்கள். அந்த வரிசையில் கோடிகளில் புரளப்போகும் ராசிகள் எவை? 1 ரிஷபராசி, 2 துளாராசி, 3 மகர ராசி. இந்த 3 ராசிகளும் அவரவர்களுடைய தொழிலில், அவரவர்களுடைய வேலைகளில் செய்து கொண்டிருக்கின்ற கடமைகளில் சரிவர 100% சரிவர செயல்பட்டீர்களானால் நிச்சயமாக நிதர்சனமாக தாங்கள் கோடிகளில் புரளப்போவது உறுதி. சரி, எவ்வாறு? 2025ஆம் ஆண்டு என்ன ஒரு புதுமையான ஒரு அனுபவம் என்று கேட்டீர்களானால் 3 விதமான பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது 2025ஆம் ஆண்டு. முதலில் சனி பயிற்சி, அதற்கு பிறகு குரு பயிற்சி, அதற்கு பிறகு ராகுகேது பயிற்சி. இந்த 2025ஆம் ஆண்டு 3 பயிற்சிகளில் சந்திக்கவிருக்கின்றன இந்த வருடம். அந்த வகையில் பெரிதளவில் பயன்பெறக்கூடிய 3 ராசிகள் ரிஷபராசி, துளாராசி, மகர ராசி. சரி, அது எந்த வகையில் என்று பார்ப்போம். முதலில் ரிஷபராசியை எடுத்துக்கொள்ளலாம். ரிஷபராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அஷ்டமாதிபத்திய தோஷத்தை பெறுகின்ற குரு பகவான் ஜென்மத்திலிருந்து ஓரளவு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அஷ்டமாதிபத்திய தோஷம் பெறுகின்ற எந்தவித கிரகங்களாக இருந்தாலும் ஜென்மராசியில் அமரும்போது கண்டிப்பாக தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். குரு அதற்கு விதிவிலக்கு அல்ல. அந்த அடிப்படையில் சென்ற வருடம் சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டுதான் இருந்தார்கள் ரிஷபராசிக்காரர்கள், எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த வருடம் 2 மாதங்களில் குரு ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறது, மிதுன ராசிக்கு 1. இரண்டாவதாக சனி பகவானை பொறுத்தவரையில் கர்மஸ்தானம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது. அவர் அடுத்த சில மாதங்களில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு, ரிஷபராசிக்கு 16ஆம் இடம் லாபஸ்தானம் என்னும் இடத்தில் போய் அமரப்போகிறார். மூன்றாவதாக 5 என்ற சுபஸ்தானத்தில் கேதுவும், 11 என்ற லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்து சிறிதளவு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரிஷபராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் அமர்வது அவ்வளவு சரியான பலன்களை சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் ராகுகேது பயிற்சி பலன்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கு பலனளிக்கப் போகிறது. இந்த 3 காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணங்கள் இந்த 3 ராசிகளுக்கும். சரி, எந்த விதத்தில் லாபம் தரியா, எப்படியா கோடிகளை சம்பாதிக்க முடியும், எப்படியா அப்படின்னு கேட்டால் பார்வைகளை தாங்கள் பார்க்க வேண்டும். முதலில் சனி பகவானுடைய பார்வையை பார்ப்போம். மீனராசிக்கு சனி பகவான் வந்து விட்டால் தன்னுடைய 3ஆம் பார்வையாக, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார். தனஸ்தானம் என்று சொல்லும் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லும் இடத்தில் குரு பகவான் அமரப்போகிறார். அதை தவிர அவருடைய 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தையும், அவருடைய 7ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு எத்தனாவது இடம், 8வது இடத்தையும், அவருடைய 9ஆம் பார்வையாக, இதுதான் முக்கியம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை பார்வையிடுவதால் 9ஆம் இடத்தினுடைய பார்வை, குரு பகவானின் பார்வை விசேஷமான பார்வை. அது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டது.
பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. அற்புதம். 2இல் குரு, 11இல் சனி, ராகு கேது, கேது 4, 10இல் ராகு, இவ்வாறு வரப்போகிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவ்வளவு சுப பலன்களும் பெறப்போகின்ற ராசிகளில் முதன்மையான ராசி ரிஷபராசி. 3 விஷயங்களில் முடித்து விடலாம். அதாவது எதிரிகள் என்று சொல்லக்கூடிய, அல்லது துரோகிகள் என்று சொல்லக்கூடிய, அல்லது போட்டியாளர்கள் என்று சொல்லக்கூடிய, அல்லது பகைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பார்களேனால் அவர்கள் துண்டை காணும் துணியை காணும் ஓட போகிறாங்க, சந்தேகம் இல்லை. அது முதல் வெற்றி. 2வது வெற்றி, ரிஷபராசிக்கு எத்தனாவது இடம்? கும்பராசி எத்தனாவது இடம்? ரிஷபராசிக்கு சொல்லப்போனால் 10வது இடம், தொழில் ஸ்தானம், வருமானம் வரக்கூடிய ஸ்தானம். அந்த வருமானம் வரக்கூடிய ஸ்தானத்திற்கு தன காரகனான குரு பகவான் தன்னுடைய அருமையான பார்வையை, பொன்னான பார்வையை செலுத்துகிறார். ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை, குரு இருக்கும் இடத்தை விட பார்வை பெரிது. 2ஆம் இடம் சுபஸ்தானம், இருக்கும் இடம், பார்க்கும் இடம். ரிஷபராசிக்கு 10ஆம் இடம், வருமானம் வரக்கூடிய இடம், அருமையான இடம். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை. பொன்னவன் பார்த்தால் கோடி நன்மை. பொன்னவன் என்றால் குரு பகவான். பொன்னவன் 10ஆம் இடத்தை பார்க்கிறான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, 10ஆம் இடத்து அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார் சனி பகவான். அமர்வது மட்டுமில்லாமல் 3ஆம் இட பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும் ராகு கேதுவை பற்றி. ஆன்டி கிளாக் வைஸ் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய கேது எங்கு சிம்மராசிக்கும் ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகமாக இருக்க வேண்டும் என்பது பழமொழி. அந்த இடத்திற்கு ராகு வருகிறார். இதைவிட ஒரு பொற்காலம் தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும். எனவே நிச்சயமாக, நிதர்சனமாக 100% அதற்காக வீட்டை உடைத்து கொண்டு கொட்டிவிடாது, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. தங்களுடைய உழைப்பையும், தங்களுடைய தன்னம்பிக்கையும், தங்களுடைய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையும் அனைத்தையும் பயன்படுத்தி 100% தங்களுடைய உழைப்பை கொடுத்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் கோடிகளில் புரளப் போவது உண்மைதான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். கோடிகளில் புரளப் போகின்ற ராசிகளில் 2வது ராசி துளாராசி. துளாராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன், அப்பேற்பட்ட ராசியாதிபதி சுக்கிரன் தற்போது சனி பகவானுடன் இணைந்து, துளாராசிக்கு மிக்க நண்பரான சனி பகவானுடன் இணைந்து 5ஆம் இடமான கும்பராசியில் பயணிக்கிறார். இவர்களுக்கும் சொல்வது அதே விதிதான். விதி என்பது 3 பேருக்கு ஒன்றுதான், ஆனால் பலன்கள் கண்டிப்பாக இரட்டிப்பாகும். துளாராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு சனி பகவான் ஆகப்பட்டவர் துளாராசிக்கு சரியாக சொல்லப்போனால் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6இல் சனி அமர்ந்தால் அது ராஜயோக பலன்களை தரும். 6ஆம் இடத்தில் சனி அமர்வது விசேஷம். 9ஆம் இடத்திற்கு சனி குரு பகவான் பார்ப்பது விசேஷம். 6ஆம் இடத்தில் சனி, குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார்.
துளாராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். துளாராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். மிக மிக விசேஷ பலன்கள். ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் துளாராசிக்கு 11ஆம் இடமான சிம்மராசிக்கு கேதுவும் கும்பராசிக்கு ராகுவும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த 3 விதமான கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இவை ஒவ்வொன்றாக நடைபெறும்போது பலன்கள் கூடிக்கொண்டே போகும் இந்த வருடம் முழுவதுமே. சரி, துளாராசிக்காரர்கள் எந்தெந்த வகைகளில் தொழில் செய்பவர்கள் முன்னேறுவார்கள் என்று பார்த்தோமானால், பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, மொத்த விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள்னால் என்ன? சாரீஸாக இருக்கலாம், சல்வார் கமிஸாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், நைட்டியாக இருக்கலாம், இன்ஸ்கர்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எதுவாக வேணாலும் இருக்கலாம். பெண்களுடைய உபகரணங்கள் ஃபேன்சி பொருட்களாக கூட இருக்கலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் சனி பகவானுடன் சம்பந்தப்படுகிறார். நிச்சயமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்களில் சாரீஸ்லேருந்து, கிளாத்ஸ்லேருந்து, டெக்ஸ்டைல்லேருந்து இவை அனைத்தையும் செய்யக்கூடிய மொத்த விற்பனையாளர்கள், தயாரிக்கக்கூடிய மொத்த விற்பனையாளர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் பெரிதளவில் பயன்பெறுவார்கள். இரண்டாவது, 9ஆம் இடம் என்பது பிதாஸ்தானம். 9ஆம் இடத்தில் குரு அமர்வது என்ன தரும்? என்னத்தை கொடுக்கும்? 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து ஜென்மராசியை பார்க்கிறார். ஒருவேளை துளாராசிக்காரர் எவருக்கேனும் தந்தை மகன் இருவருக்கும், ஒருவேளை துளாராசிக்காரர் மகனாக இருந்து தந்தையுடன் போராடி கொண்டிருந்தானால், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், சொத்து சுக பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும். பெரிதளவில் நீங்கள் பயன்பெறுவீர்கள். தந்தை மூலமாக, தந்தை வர்க்கத்தினரால் அல்லது பங்காளி சண்டை முடிந்து பெரிதளவில் பங்கு பிரித்து தங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் துளாராசிக்காரர்களுக்கு. சரி, அப்போனா என்ன சார், சனி பகவானுக்கு பலனே இல்லையா? அவர் தான் ராஜகிரகம். ராஜயோக பலனை கொடுக்க போவதே துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக உற்ற நண்பர் சனி பகவான். உச்சமடைகிறார் துளாராசியில். அப்பேற்பட்டவர் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்கிறார். எதிரிகளை துவம்சம் செய்து விடுவார். போட்டியாளர்கள் காணாமல் போய்விடுவார்கள். தங்களுடைய ராசிக்கு துளாராசிக்காரர்களுடைய போட்டியாளர்கள், பகைவர்கள், எதிரிகள் அனைவரும் தும்சம் பண்ணிடுவார் சனி பகவான். காணாமல் போய்விடுவார்கள். தங்களுக்கே ஜெயம். அனைத்து விஷயங்களிலும் தங்களுக்கு ஜெயம், தங்களுக்கே வெற்றி. சந்தேகமே இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள். எது எப்படி இருந்தாலும் நடப்பது தானாகவே நடக்கும் என்றது நம் நினைத்து கொண்டிருந்தாலும், கிரகங்கள் என்னதான் தங்களுடைய செயல்பாட்டை செய்தாலும் அந்த கிரகங்களின் மூலமாக நாம் இயங்க வேண்டியது கட்டாயமாகிறது. இந்த பூலோகத்தில் தாங்கள் இயங்கினால்தான் கிரகங்கள் இயக்கக்கூடிய பலன்களை தங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன், எல்லாத்தையும் என்னை தேடி வரணும்னா வராது. அப்படி நீங்கள் அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஜாதகம் நல்லா இருக்குது, எனக்கு எல்லாம் வந்துடும்னு ஒரு இடத்துல மூளையில் உட்கார்ந்து இருந்தீர்களானால் ஒன்றும் நடக்காது. வேணுமானால் ஞானி ஆகலாம், பணம் வராது. வேணால் சித்தர் ஆகலாம். 10 நாள் ஒரே இடத்துல உட்காந்திங்கன்னா நீங்கள் சித்தராகிடுவீங்க. அது வேணால் ஆகலாம், பணம் வராது. உழைக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். 100% தங்களுடைய உழைப்பை கொடுத்தே ஆக வேண்டும். எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ஆனால் பலனடைவதில்லை. ஆனால் தங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகள் மட்டும் உழைப்பு 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 என்ற 100% செயல்பட்டீர்களானால் அந்த உழைப்புக்கேற்றவாறு மும்மடங்கு பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியளித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் துளாராசிக்காரர்கள். எனவே துளாராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள்.
நல்லதே நடக்கும். கண்டிப்பாக தாங்கள் கோடியில் புரளத்தான் போகிறீர்கள். மூன்றாவதாக, இறுதியாக கோடிகளில் புரளக்கூடிய ராசி மகர ராசி. சார் என்ன சார், நாங்கள் தெருக்கோடியில் இருக்கோம், கோடியில் இருக்கோம், நீங்கள் கோடிகளை பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் புலம்புறது எனக்கு கேட்குது. உங்களுக்கு இப்போவே என்னை பொறுத்தவரை கடந்த 7.5 வருடங்களாக தாங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும், புரியும். அப்பேற்பட்டவங்கள போய் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது? நான் என்ன இன்றைக்கி வரும்னு சொல்லலை, நாளைக்கு வரும்னு சொல்லவில்லை. இந்த 3 கிரக பயிற்சிக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற 3 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த ஒவ்வொரு பயிற்சி நடக்கும் போதும் தங்களுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும், மேம்பட்டு கொண்டே இருப்பீர்கள். புதிதாக பொருளாதார சேர்க்கை, சொத்து சேர்க்கை, பொருளாதார மேன்மை, தொழில் மேன்மை, இவையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு படிகளை போட்டி விட்டால் நடக்க மாட்டீங்க, தாண்டிடுவீங்க. அதுபோல் ராசி மகர ராசி. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். விளையாட்டாக பேசவில்லை, உண்மையாகவே பேசுகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 2025ஆம் ஆண்டு 3 கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அவை எவ்வாறு தங்களுக்கு ஒத்துழைக்கும் என்பதை தற்போது விளக்க உள்ளேன். சனி பயிற்சியானது தங்களை விடுவிக்கிறது. 7.5 சனி தங்களை விட்டு முடிந்து விடுகிறது, விடுவிக்கிறது. அதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு. 2இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஏற்கனவே நீங்கள் ராசியாதிபதியை சனியாக பெற்றிருக்கிறீர்கள். அதே சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தால் நீங்கள் எவ்வளோ தைரியமாக செயல்படுவீங்க யோசிச்சு பாருங்கள் மகர ராசிக்காரர்கள். ராசியாதிபதி சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்கிறார் 3ஆம் இடத்தில். இது முதல் விஷயம். 2வது விஷயம், மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். 6ஆம் இடம் என்பது முக்கியமல்ல. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை மிகவும் முக்கியம். தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. தனஸ்தானத்தை குரு பார்த்தால் கோடி நன்மை. அதுதான் சொன்னேன், நீங்கள் கோடியில் புரள போகிறீங்கன்னு சொன்னேன். தன காரகனே குரு பகவான் தான். அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது பிரச்சனை கிடையாது. அந்த எந்த இடத்தில் இருந்து எந்த இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். குரு பகவான் பார்க்கும் இடம் கோடி நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தனஸ்தானத்தை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த காரகத்துவமான தனஸ்தானத்தை தனகாரகன் 6ஆம் இடத்திலிருந்து மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். இதை விட என்ன கொடுப்பினை வேண்டும்? சரி, அது மட்டுமா? போட்டிகளில் வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு பயிற்சியாகி வருகிறார். 9இல் இருக்கக்கூடிய கேது 8ஆம் இடத்திற்கு போய் மறைகிறார். 8இல் ராகு மறைகிறார். 2இல் ராகு சனி பகவானின் வீட்டில் உதிக்கிறார். அப்படிதான் சொல்லணும். சனியும் ராகுவும் நட்பு கிரகங்கள். அந்த 2இல் இருக்கக்கூடிய ராகுவை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் பார்வையிடுகிறார். அமோகம். நீங்கள் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, எனக்கு 1 லட்சம் கிடைச்சா போதும் இந்த தொழில் செஞ்சான்னு நினச்சி அந்த 1 லட்சத்துக்கு டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க, உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். போதாதா? நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த வருடம் 1 கோடி ரூபாய் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் நினச்சி அந்த தொழிலை செய்வீங்க, ஆனால் லாபம் 3 கோடி கிடைக்கும். 10 கோடி தான் நினச்சி செய்வீங்க, அது 30 கோடி கிடைக்கும். இதுதான் விகிதாச்சாரம்.
1:3. ஒரு பங்கு நீங்கள் நினைத்தீர்களானால் 3 பங்காக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 1000 ரூபாய் நினைத்தீர்களானால் 3000 ரூபாய் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பலமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். உங்களோட உழைப்பை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், சந்தேகமே இல்லை. ஓப்பனாக ஒர்க் பண்ணணும், ஹைடிங் இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தெளிவாக இருக்கணும், பிறரை நம்பி ஒர்க் பண்ணணும். வரக்கூடிய ப்ராஜெக்டை நீங்கள் எடுங்க, எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தாலும் கையில் எடுங்க. நீங்கள் தான் கிங்கு. உங்களை வெல்வதற்கு எவரும் இல்லை இந்த வருடம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தான் கிங்கு இந்த வருஷம். நீங்கள் எந்த தொழிலில் வேணாலும் இருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன். சினிமா தொழில் இருக்குது, எல்லாருக்கும் பிரபல்யமான தொழில் சினிமா தொழில், கண்கூடாக பார்க்கக்கூடிய தொழில். அந்த சினிமா தொழில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வருடம் நான் சொன்னது போல அவர்கள் 1 பங்கு லாபம் கிடைக்கும் என்று நினைத்தார்களானால் 3 பங்காக லாபம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் சரி, திரைத்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சின்ன திரையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 1 மடங்கு நீங்கள் லாபம் என்று எதிர்பார்த்தீர்களானால் இந்த வருட முடிவில் உங்களுக்கு 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அதற்கு தான் உதாரணம் சொன்னேன். 1 கோடினா 3 கோடி, 10 கோடினா 30 கோடி, 100 கோடினா 300 கோடி, இவ்வளவுதான். உங்களுடைய எண்ணம் வலிமையாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தால் போல் உழைப்பு 100% கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். நிச்சயமாக உறுதியேற்று சொல்கிறேன், மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் கோடிகளில் புரளப்போவது உறுதி, சந்தேகமில்லை. மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தாற்போல் உழைப்பை கொடுங்கள். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த 2025ஆம் வருடத்தில் நிச்சயமாக நிதர்சனமாக அவர்களுடைய தகுதிக்கேற்ப, அவர்களுடைய ஜாதகத்திற்கேற்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே, இந்த 3 ராசிகளில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே, ரிஷபராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே மிக மிக உன்னத நிலைக்கு வருவது உறுதி. பல கோடிகளில் புரளப்போவது உறுதி என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷபராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் தங்களுடைய உழைப்பை 100%க்கு பதில் 200% கொடுங்கள். வெற்றிகள் 1 பங்குக்கு பதிலாக 3 பங்காக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறுதியிட்டு சொல்லிக்கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் இந்த 3 ராசிக்காரர்களும். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.